அந்த கொடுங்கோலன் அந்த பெண்ணை உடல் ரீதியா பலாத்காரம் செய்தான். காவல்துறை, தமிழ்நாட்டு காவல்துறை அந்த பெண்ணை, அந்த குடும்பத்தையும் மன ரீதியாக பலாத்காரம் செய்தார். பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டுல சுத்தமா கிடையாது. மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சுத்தமா கிடையாது. நீதிமன்றத்துக்குள்ள கொலை நடக்குது, மருத்துவமனைக்குள்ள குத்துறாங்க, பல்கலைக்கழகத்துக்குள்ள இது போன்ற பெண்களை பலாத்காரம் செய்கின்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகின்றது. முதலமைச்சர் கீழே சட்டம் ஒழுங்கு வருது, காவல்துறை வருது, அவருக்கு இதுக்கு நேரம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த காவல்துறை அன்றாடம் பிரச்சனைகள் நான் சொல்லியிருக்கல, கடந்த 3 ஆண்டுகளில் 6000 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 6000 கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, திருட்டு எல்லாமே அது வேற. அதனால முதலமைச்சர் கவனம் செலுத்தணும். இல்லையா வேற யாராவது அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு வேலை பளு இருக்கா, நேரம் இல்லையா, கவனிக்க நேரம் இல்லைன்னா வேற யாரும் அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஏன்னா ஒரு காலத்துல தமிழ்நாடு ஸ்காட்லாந்து நிகரான பெருமையா இருந்தது, இன்னைக்கு சுத்தமா போயிடுச்சு. இன்னொரு முக்கிய காரணம், அதாவது இந்திய அளவில் ஒரு சிறு தொழில் மட்டும் தமிழ்நாட்டில் முதன்மை இடத்துல இருக்கு. இந்தியாவிலே நம்பர் 1 இடத்துல இருக்கு சிறு தொழில். என்ன சிறு தொழில் தமிழ்நாட்டுலன்னா கஞ்சா விற்கிறது. தெரு தெருவா, வீதி வீதியா, பள்ளிக்கூடம், கல்லூரி வாசல்ல எந்த தெருவுல போனாலும் கஞ்சா கிடைக்குது. கஞ்சா காவல்துறைக்கு தெரியாம கிடைக்காது. ஒரு அமைச்சரோ ஒரு துணை முதல்வரோ ஒரு இடத்துக்கு ஒரு திமுகவோட தொடர்பு பற்றி பேசுறது என்ன நியாயமாக சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு சரித்திர பதிவு குற்றவாளி தெரியும். ஒரு துணை முதல்வருக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி சரித்திர குற்றவாளி இருக்க ஒரு விஷயம் காவல்துறை இல்ல. யார் வேணா யாருக்கு வேணா ஒளிப்படம் எடுக்கலாம். இப்ப இருக்கிற தகவல் தொழில்நுட்பம், எங்கேயாவது போறாங்க சார் ஒரு செல்ஃபின்னு சொல்றாங்க, அதெல்லாம் வேற. ஆனா இந்த குற்றவாளி குணசேகரா, ஞானசேகரா திமுக முரசொலியில வந்திருக்கு, பத்திரிகையில வந்திருக்கு, திமுக உடைய பொதுக்கூட்டத்தில் அதுல உடைய அழைப்புதல்ல வந்திருக்கு. அதனால எல்லாமே அதே ஒரு பேர்ல எல்லாருக்கும் அது வந்திருக்காரு. அதனால இது மூடி மறைக்கிறது எதுவும் கிடையாது. அது அவர் சொன்னது, அதுக்கு என்ன நான் சொல்ல முடியும்? போராட்டம் பண்ண விடாம வலுக்கட்டாயமா போராட்டம் பண்றதுக்கு முன்னாடியே கைது பண்ணப்படுறாங்க. இது எந்த மாதிரியான போராட்டம் செய்வது எங்களுடைய ஜனநாயக கடமை. இந்தியாவில எந்த கட்சி வேணா போராட்டம் செய்யலாம், அமைதியான முறையில போராட்டம் செய்யலாம். எல்லாருடைய கடமை, எங்களுடைய கடமை. அதுவும் இது போன்ற ஒரு பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக போராட்டம் செய்ய வேண்டும். கட்சிகள் மட்டும் இல்ல, பொதுமக்கள் போராட்டம் செய்யணும். ஏன்னா ஒண்ணு, இந்த குற்றவாளிகளுக்கு பயம் கிடையாது. அடுத்தது காவல்துறை மெத்தனமா இருக்கு, ஆட்சியாளர்கள் மெத்தனமா இருக்கிறாங்க. அதனால அது ஒண்ணு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.